ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் இன்னைக்கு மார்க்கெட்டை போட்டு ஆட்டம் காட்டிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, என் சேனலில் இல்லை, வேறு சேனலில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் வாசிப்பேன். இப்போ நிறைய பேர் மார்க்கெட் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப எப்படி சொல்ல வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல். என் ஃப்ரெண்ட்ஸ், மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் லாஸு புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரே நாளில் டக்குன்னு ஒரு கேப் அப் கேப் டவுன், அது என்னென்னு இப்படி தெரில. பட் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். மார்ஜினை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன உண்டோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் பொசிஷன். ஒரு சேஞ்சும் பண்ணலை, அதே பொசிஷன், அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ மோரார்லெஸ் ஒரு டைம் டிகே ஆனதுனால இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இன்றைக்கி ஓரளவு எவ்வளோ தான் மேலே கீழே மாறி மாறி வந்தாலுமே நமக்கு ப்ளஸில் தான் காமிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த மைண்ட் செட் ரொம்ப ஒன்றும் மோசமாலாம் இல்லை, ஓரளவு நல்லபடியாக ப்ளஸில் இருக்க போய் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு போரிங் தான். ஏன்னா நான் லாங் டேர்மில் எடுத்து வைக்கிறதுனால என்னோடய இது என்னென்னா ஒரு பொசிஷன் எடுத்தாச்சு, நான் பார்க்கறதில்ல. ரொம்ப ரேராக, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை நம்ம செல்லில் ஜஸ்ட்டு எடுக்கிற நேரத்தில் பார்க்குறது தான். அதுதான் எனக்கு வேணும் ஸ்ட்ராட்டஜி. பொழுதன்னைக்கு என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா இது எனக்கு செகண்டரி இன்கம் தான். அதனால தான் நான் ஆப்ஷன்ஸே லாங் டேர்மில் நான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். மோரார்லெஸ் கவர்டு காலும் நான் நிறையா பண்ணேன். இப்போ கவர்ட் கால் எடுக்கிறதுக்கு ஏன் பயமாக இருக்குன்னா, சடனாக மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்குது. இவ்வளோலாம் வாலட்டிலிட்டி இருக்காது. கோவிடுக்கு முன்னாடிலாம் மார்க்கெட் இவ்வளோ வாலட்டிலிட்டிலாம் இருந்ததில்லை. கோவிடுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டில் டேட்டு வாலட்டிலிட்டி அப்படி ஒரு வாலட்டிலிட்டி. ஏன் தான் இப்படி இருக்கோ தெரில, நிறைய பேர் கில் பண்ணிட்டு. அதான் செபி சொல்லியிருப்பாங்கள்ல ரீசெண்டாக, ஆப்ஷன்ஸ் எவ்வளவு பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பொசிஷனில் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. என்ன பொசிஷனோ அதே தான் வச்சுருக்கேன். மோரார்லெஸ் நாளைக்கு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பார்ப்போம். 10,000 டார்கெட்டு 13ஆந்தேதி எடுத்திருக்கேன், பார்ப்போம். கொஞ்சம் ஒரு 5,000 6,000 கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிவிட்டு ஓடிடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நத்திங் மோர் டு சே. இதுதான் இன்றைக்கி பொசிஷன் என்னோடய இது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மணி 12 ஆகிட்டு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அதான் மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் நேரத்தில் மைனஸில் காமிச்சிச்சு, கேப் அப் ஓப்பனிங்காக வச்சு மறுபடியும் இறங்குச்சு. ஒரே குழப்பம்பா. பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேங்கிங் செக்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, இப்போ மறுபடியும் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க அந்த எக்கனாமி சைடு வர்றதுனால இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட்டிட்டாங்க. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுச்சுன்னா நமக்கு தான் கெட்டது, ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லது. எதுக்குன்னா அவங்களுக்கு இன்கம் கூடும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஓகே தான், பேங்க்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கோவிடு லாக்டவுனு அது சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி கோவிட் வந்துச்சு, கோவிட் வர்றதோ இல்லையோ, லாக்டவுன் மறுபடியும் ஏதாவது அங்கங்கே போட்டாங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் டக்குன்னு ஏறும். ஸோ அப்போ கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதாவது வீட்டில் உட்காந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு சாஃப்ட்வேர் நிறைய வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஆக்சுவலி கோவிட்டில் உள்ளவங்கள தான் லே ஆஃப் பண்ணுறது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதை ஏதோ பெரிய பூமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேரில் லே ஆஃப் பண்ணுறாங்க. கோவிட்டில் நிறைய பேர் அவங்களோட சிஸ்டத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஏற்றாப்புல சாஃப்ட்வேர், அதாவது ஒர்க்கிங் ஸ்டைலே கோடிங் ஸ்டைலில் வந்துச்சு. இப்போ அதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. இப்போ அவ்வளோதான், லே ஆஃப் தான். சரியா? ஸோ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் என்னை பற்ற முடியும் போரிங் டே. ஏன்னா என் பொசிஷனை மாற்றலை. ஸோ பார்த்துக்கலாம். தேங்க்யூ.